வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 பாஜகவில் இருந்து அம்மையார் விஜயதாரணி தாவேக்காலில் இணைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பேட்டி வைரலாக போகுது. காங்கிரஸ் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, பாஜகவில் இருக்கும்போது என்ன சொன்னாங்க, இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா 3 இடத்துலையும் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரே கட்சி காங்கிரஸ் தான், பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரே கட்சி பாஜக தான், பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரே கட்சி தாவேக்கா தான். 3 இடத்துலையும் பேட்டி கொடுத்தது எடுத்து வைரலாக்கி. அது பாதுகாப்பாக இருக்குல்ல, அந்த அளவுக்கு போகுதுன்ற மாதிரி. இப்போ அவங்களுக்கு பாஜகவில் பலருக்கும் பதவி கொடுக்க அந்த மாதிரிலாம் ஒரு ஆள்னு அரசியல், அதெல்லாம் அரசியல் அனாதையாகி ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு வந்து ராங் கால்குலேஷன் போட்டு அண்ணாமலைகிட்ட சேர்ந்துருந்தா ஒரு பதவி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அண்ணாமலையை மீறி அதான் சொன்னல, மத்திய அமைச்சர் போய் டெல்லியில் சேர்றேன்னு சொல்லி போனால் இது என்ன நினச்சிச்சுன்னா, இவர் ஜேபி நட்டா அமித்ஷா மாதிரி யாராவது வருவாங்கன்னு பார்த்தா ரூமுக்குள்ளே இருந்து அந்த ஒரு இதில் பழைய படத்தில் காட்டுறேன், தின்னு ஒரு மனுஷன் வந்துகிட்டே இருப்பான். திடீர்னு பார்த்தா சரி அடுத்த ஆளை கூப்பிட்டு போயிடலான்னு பார்ப்பாங்க, கூப்பிட்டே வருவான், குள்ள மனிதனாக வருவான். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி கதவை திறந்து பார்த்தா முருகனை பார்த்தோன்னே ஷாக். மத்திய அமைச்சர், ஆமாம் இவர் மத்திய அமைச்சர் தான், மத்திய இணையமைச்சர் தானே இவர். மத்திய அமைச்சர் முன்னிலையில் டெல்லியில் சேர்றீங்கன்னு தானே உங்களை கூப்பிட்டு வந்தோம். மத்தியில் இருக்காரு, அமைச்சராக இருக்கார், டெல்லியில் தான் இருக்கார். அவருக்கும் சைரன் வச்ச கார் இருக்குது, போலீஸ் இருக்குது. ஆனால் அன்னைக்கே வெக்ஸ் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஏமாந்தது தான். இப்படிதான் அவங்களுக்கு டோட்டலாக அதோட அரசியல் வாழ்க்கையில் முடிஞ்சிச்சு. அந்த மாதிரிலாம் கணக்கில் எவனு அதை அந்த ஏரியாவில் தெரியும். அவங்க என்ன பண்ணுறேன்னு அடுத்து எம்எல்ஏ சீட்டு கூட தராமல் பண்ணேன். எம்எல்ஏ சீட்டு கூட லாயக்கில்லை நீன்ற மாதிரி அந்த அம்மாவை பண்ணி விட்டாங்க. டோட்டலாக போச்சு. இடைத்தேர்தலில் கொடுக்கல, இதுக்கப்புறமும் இன்னும் அவ்வளோ அதோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. வழக்கறிஞர் தொழிலை பார்த்துட்டு உச்சநீதிமன்றத்தில் காசு வருதா பழைய இதை வச்சுக்கிட்டு ஒருவேளை அடுத்தது வந்தாலும் எம்பி அது கன்னியாகுமரியில் நின்னா அங்கே காங்கிரஸ் சீட்டு தர மாட்டாங்க. ஏன்னா காங்கிரஸ் அவ்வளோ லூஸ் ஆவீங்க. தாவேக்கால சேர்ந்தா காங்கிரஸ் கூட்டணியில் வேற இருக்கு. அவங்க சீட்டு எப்படி இந்த அம்மாவுக்கு நம்மன்றது இது எடுக்கிறது பூராமே தேவையில்லாத ஆணியை தான் பிடிக்கிட்டு இருக்கு நம்ம. புரியுதா? இதில் போனால் உடனே விஜய் வந்து பரவாயில்ல, இவங்கெல்லாம் சக்தி வாய்ந்த தலைவர்கள்லாம் வந்து விஜய் கட்சியை பொறுத்தளவுக்கு விஜய் ஒருத்தர் தான் ஸ்டார். முன்னணியிலையும் இல்லை, புஷியானந்தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த விஜயை கூட பார்க்கலாம். அதாவது ராகுல் காந்தியை சந்தித்து மாநில தலைவர் பதவிக்கு போட்டி போட்ட ஒரு ஆள் இன்றைக்கி விஜயை சந்திக்க முடியாமல் ஏதோ பாண்டிச்சேரியில் கவுன்சிலராக இருந்த ஒரு காலத்தில் புஷியானந்த் ஒரு காலம் எம்எல்ஏனா 1500 ஓட்டு எம்எல்ஏல அவரை போய் பார்த்து சேர்ந்துருக்கீங்கள, கேவலமாக இல்லை அப்படின்னு சொல்லி யாருன்னா நம்ம கேட்கல. ஊரில் காரித்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பலரும் கூட பூட்டினை கேட்டு கதவை திறக்க சொல்லி இந்த சந்த வழியை எட்டி பார்க்குறதெல்லாம் பரிதாபத்துக்கு. ஆமாம், அவங்க காமெடி பீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண முடியும்? ஒரே வழி அதுதாங்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே எடப்பாடியார்ட்ட இருக்கிறதுக்கு அங்கே போகலான்னா அங்கே உள்ளே விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் விஜய் பார்க்கவே மாட்டாப்புல. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கேயா போனீங்க பைத்தியம் முடிச்சவனுங்களா? எல்லாம் எனக்கு எதிர்த்தா தானே இருந்தீங்க. இன்றைக்கி நான் ஜெயிச்சுட்டேன்னே இங்கே வந்து எச்சப்பொருக்கா வந்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதான் நான் பண்ணுவேன்ற பார்க்கவே மாட்டார். புஷியானந்த் தான் இன்றைக்கி பெரிய தலைவர். இந்தியாவில் யார் அப்படின்னா இன்றைக்கி அமித்ஷாவுக்கு அடுத்து புஷியானந்த் தான். மத்திய அரசியலில் அமித்ஷாவை பார்த்தா நீங்கள் பெரிய இடத்த பிடிச்சிடலாம் பிஜேபியில். அதே மாதிரி லோக்கலில் மாநில அரசில் புஷியானந்தை பிடிச்சிங்கன்னா ஒரு பெரிய இடத்துக்கு வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி முப்பெரும் தலைவர்கள் பெரியார், அண்ணா, கலைஞர் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது பாருங்கள் அந்த காலத்தில். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து பெருந்தலைவர் யாருன்னா புஷி தான். புஷி, ஆதவ், இந்த 2 பேர் தான் இருக்கு. அவங்க தரப்புலேயே இப்போ ஆலோசனை பண்ணுறவர்கள் மற்றவங்க சொல்கிறாங்க அதிமுக தான் எங்களுக்கு தாய் கடவுங்கிறாங்க. அதிமுகங்கிற கப்பலை மூழ்கிறதுக்கு முதலமைச்சர் விஜய் விட மாட்டார், நீங்கள் இங்கே வாங்க. இல்லை அந்த கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் பூரா பெரிய வாங்கன்னா அப்புறம் கப்பல் இருக்குது. அது எடப்பாடி மட்டும் கப்பலோட போட்டோம், கேப்டன் கப்பலோட போட்டு பனிப்பாறையில் மோதுறதுக்கு மோதி போக கப்பல் 2 புழக்கட்டுன்னு பார்க்குறான். எல்லாம் தெரியல, டைட்டானிக் மாதிரி. இல்லைன்னா இவங்களே வந்து அடியில் வெடி வச்சாலும் வச்சுருவாங்க. கடைசியாக கொண்டு போய் அடியில் மேக்னெட்டில் டைனமைட்டை கொண்டு போய் கட்டி கடைசியில் எடப்பாடியார் அந்த இதில் வர மாதிரி, இதில் டைட்டானிக்கில் வர மாதிரி. டைட்டானிக்கில் கூட ஒரு ஜோடி இருக்கும், 2 பேர் சேர்ந்து கையை காட்டுவாங்க, கடலோடு போயிடுவாங்க. இதில் எடப்பாடியார் மட்டும்தான் ஏசுநாதர் மாதிரி கையை காமிச்சிட்டு அந்த பொசிஷனில் அப்படியே போக முடியாது. அதை வச்சுன்னா அழகாக அந்த வேலையை பண்ணுறாங்க. உள்ள இருந்து அப்படியே அடியில் இருக்க மண்ணை பூரா சொன்னிட்டிங்கன்னா மேலே இருக்க ஆட்டோமேட்டிக்காக விழுந்துரும். கீழே சரிஞ்சிருவேன். அந்த மாதிரி மணல் வீடு குழந்தைங்க கடலில் கட்டுவாங்க இல்லை, கீழே இது பண்ணது மண் தமால்னு சரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இப்போ வந்து அதிமுக சரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா இப்போ அதுலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போன ஒரு எம்எல்ஏ பழக்க தோஷத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு எடப்பாடின்னு சொல்ல வந்துட்டு தளபதி விஜய் நம்ம விட்டு அப்புறம் எடப்புன்னு சொல்லி எடுப்பு அப்படின்னு சொல்லி எடுப்புன்னு மாத்தான் போனேன் எடப்பாடி அப்படின்னு சொல்ல வந்துட்டு ஐயோ பழக்க தோசத்தில் அது போன வாரம் பார்த்த வேலையாச்சுங்கிற மாதிரி என்ன பண்ணாலும் விஜய் பார்க்க போறது இல்லை இவங்களை பைத்தியங்களை வந்திருக்கா சரி சேர்த்துக்குங்க அவ்வளோ ஒரு பழக்க தோஷத்தில் ஒரு வைப்பில் இருந்திருக்காங்க எந்த பதவியும் தரமாட்டாங்க இனிமேல் ஏற்கனவே இருக்கிறவன் அப்படி அப்பி பிடிச்சிக்குவான் புரியுதா அவங்களுக்கு அங்கே போனால் கூட நம்ம நாள் அமைச்சர் இருந்துட்டு போ எங்களுக்குண்ணா தம்பி என்ன தம்பி விளம்பரம் யோ போயாம இல்லை அந்த பக்கம் அப்படின்ட்டு இவ்வளோ அந்தளவு தான் மரியாதையாக வச்சுருப்பேன் செங்கோட்டையனோட முடிஞ்சு போச்சு அது பெரிய ஒரு நிறைய கேள்வி சார் இப்போ இங்கே இவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க அதெல்லாம் போது ஒரு 2 பேர் அதிமுக தரப்பில் இன்னும் அமைதியாக இருக்காங்க அதில் ஒருத்தர் வெளியில் வந்து கடுமையாக பேசுகிறார் சிவி சண்முகம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை முதல்ல கூட்டணும் பாமக இல்லைன்னா நீங்கள் எல்லாம் எங்கள் வட தமிழ்நாட்டிலையும் ஜெயிச்சிருக்கலாமல் ஒன்றும் இல்லாமல் தான் போயிருக்கோம் அப்படின்னு கடுமையான வார்த்தையை பேசி ஒரு குடும்பத்தோட பிடியில் சிக்கிருச்சுன்னு செங்கோட்டைன்னு சொன்ன அந்த இதில் போய் எடப்பாடி பையன் மேலே கொண்டு போய் தான் குற்றச்சாட்டை வைக்கிறாப்புல வெளியில் போகிறவங்க எல்லாம் இந்த குற்றச்சாட்டே வைக்கிறாங்களே அது நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அதிமுகவும் இல்லை அது உண்மைதான் உண்மையை பேசியிருக்காப்புல சிவி சண்முகம் வந்து உண்மையை பேசியிருக்காப்புல உண்மையை சொல்லியிருக்காப்புல அப்படிதான் நம்ம பார்க்கணும். அது எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, எலெக்ஷன் நடந்து நின்று தோத்துட்டு நீங்கள் எம்எல்ஏவா ஜெயிச்ச பிறகு எம்பி ராஜினாமா பேசாமல் எம்பியாக இருந்திருக்கலாம், எம்எல்ஏ சென்ட் பண்ணிட்டு நீங்கள் அதிமுக 140 ஜெயிச்சிருச்சு நீங்கள் அமைச்சராக போறீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்து பரவாயில்ல, அதே போங்கா போச்சு போயிருக்கு. 3வது இடத்துல போயிருக்கு. எம்பியாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு பிஜேபிக்கார மதிப்பான் எங்கிட்ட கொண்டு சேர்த்து ஒரு லாபி பண்ணலாம், ஏதாவது ஒரு ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்க. இப்போ இந்த ஸ்கூலை விட்டு துரத்தி விட்டாங்களா, கார்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்து விடுற மாதிரி எங்கிட்ட கொண்டு சேர்த்து விடுவாங்க. பட்டு இப்போ அதுவும் போச்சு. தவறான முடிவுகள் தான், ஆனால் சரியான நேரத்தில் தவறு. ஆனால் நீங்கள் வந்து டாஸ்மாகில் போய் சரக்கு அடிக்கிறவங்க வந்து பல நேரம் நல்ல முடிவு எடுப்பாங்க, பல நேரம் தவறான முடிவுகள் எடுப்பாங்க. அதில் சில நேரம் தவறான முடிவுகளாக வந்து முடிச்சு. அது அவங்க மேலே குத்தம் சொல்கிறதா இல்லை அந்த சரக்கு குத்தம் சொல்கிறதாங்கிற மாதிரி. ஆமாம், இவங்க விற்று மக்களை ஊர் மக்கள்லாம் ஏமாற்றும் போது ஒரு நாள் வந்து அதாவது இது படகு வந்து ஓடத்தில் போகும், ஓடம் ஒரு நாள் வண்டி ஒரு நாள் ஓடத்துல அந்த மாதிரி இவங்க இப்போ போலி சரக்கு எவ்வளோ நாள் விற்றுருக்காங்க இவங்க ஆட்சியில், 10 வருஷம் அம்மா ஆட்சியிலேருந்து. ஸோ அதே சரக்கை குடிச்சிட்டு ஒரு தவறான முடிவு எடுத்து லட்சக்கணக்கான பேர் போட்ட ஓட்டு வந்து அந்த அம்மா பல பேர் தேமுதிக இருந்து சேர்த்த மாதிரி இப்போ இவங்க ஆட்கள் அவங்க பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு அது ஒரு வாழ்க்கை ஒரு வட்டங்கிற தத்துவத்தில் வந்து முடியறதாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அதிமுக அதுக்கப்புறம் என்ன ஆகுங்கிறது தான் தெரியல. அதிமுக என்ன ஆகும்னு எடப்பாடியாருக்கு தெரியும். கடைசி விவசாயி மாதிரி அவர் தான் கடைசி எம்எல்ஏவாக இருப்பார். 2031 போட்டி போடுவார், ஒரு 6 சீட்டு வரும். 2036 வருமா, அடுத்து 36 போட்டி போடும்போது ஒரு 2 சீட்டு வரும். 41 போட்டி போடும்போது 80 வயசில் 85 வயசில் எடப்பாடியார் ஒரே ஒரு 140 ஓட்டில் ஜெயிச்சார் சேலத்தில் அப்படின்ட்டு அவர் அப்படியே. இல்லை சார், பாமக எப்படி வட தமிழ்நாடோ அந்த மாதிரி இவர் மேற்கு மண்டலத்தில் அதிமுக சுருக்கிடுவார். மேற்கு மண்டலத்தில் மொத்தத்துக்கு அதிமுகவில் இவர் ஒருத்தர் தான் கடைசி விவசாயி மாதிரி கடைசி எம்எல்ஏவாக இருக்கும். ஏன்னா இப்போ அண்ணாமலை உள்ள வரும்போது மேற்கு மண்டலம் அப்படியே அவர் கொண்டு போயிட்டாருனாலும் அண்ணாமலை ஒன்றும் கொண்டு போய் அண்ணாமலை உள்ளே பிடிக்கிறவங்க மாதிரி தான். ஒரு பிள்ளைய வேணால் பிடிச்சிட்டு போகலாமே தவிர சாக்கில் கொண்டு போய் விற்கலாம், அதுக்குள்ளே போலீஸ் பிடிச்சிடும். அந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. வெளியில் போகிறவங்கள ஒரு வேளை ஜிகே வாசன் வந்தது கூட அண்ணாமலையோட நாளைக்கு ஜிகே வாசன் யாருக்கு போட்டு ஜிகே வாசன் வெர்சஸ் விஜய் தான் வரும்னு நினைக்கிறேன். கடைசியில் அப்படி தான் வரப்போகுது. தமிழ்நாடு வாசனா விஜயா வி தான், வாசனா விஜயான்னா வரப்போகுது. வெற்றி யாருக்கு வி, வெற்றிக்கு வி தான். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ விஜய் புதிய தலைவலியாக வருது. இப்போ ஏற்கனவே அண்ணாமலை வெர்சஸ் விஜய்னு கொண்டு வரதுக்கு பிளான் போட்டு அதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. திருப்பி இப்போ ஜிகே வாசன் வேறு வந்தார்னு வைங்க, உண்மையான தலைவர், யார்கிட்ட 5 பைசா வாங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு தலைவர் அப்படிங்கும்போது என்ன தொடர்ந்து பிரச்சனை தான். ஆனால் அந்த வி சென்டிமெண்ட் விஜயதாரணிமாக ஒர்க் ஆகலை, அவங்க போய் ஒரு கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. சரி, அவங்க தனி கட்சி தொடங்காதது அவங்களுக்கு, பெண்களுக்கு வி ஒர்க் அவுட் ஆகாது, அப்படி ஆண்களுக்கானது. ஏன்னா ரட்டையிலேயே அந்த விங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது, வீணா வெற்றி. அமெரிக்காவில் அப்படி காட்டினாங்க, நீங்கள் இதை எடுங்கன்னு சொன்னதான் அவர் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெற்றியினுடைய குறியீடு தான். இல்லை, அமெரிக்காவில் இல்லை, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் எல்லாமே இப்படி காட்டுவாங்க. அது போக சிங்கப்பூரில் இப்போ குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல ஸ்கூலில், அது இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களை போய் நீங்கள் எட்டி பார்த்து வீடியோ எடுத்திங்கன்னா கூட சிங்கப்பூர்லாம் இப்படி காட்டும். அது எதாவது வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதான் விக்ட்ரின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான். அதை நம்ம அதை வந்து அரசியல்வாதிகளும் நம்பிட்டாங்க, நம்பியிருப்பாங்க, கூமுட்டைகள் நம்பி ஓட்டு போட்டாங்க.
ரெட்டலை வந்து அமெரிக்காலேயும் இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டாங்க. அதை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க இது அப்படின்ற மாதிரி. கமலஹாசன் மையம்னு ஏதோ ஒரு பிரெஞ்சு கட்சியை பார்த்து பிரான்ஸ் கட்சி மொத்தமாக அப்படியே அந்த தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு வந்தார்ல. அதான் அவன் வந்து எல்ஜிபிடிக்கோ போனால் வந்தவனெல்லாம் பிரதமர் ஆக்கி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. ஏன்னா பிரான்ஸ் அதிபர் அதை பார்த்து இவர் வித்தியாசமாக, அதாவது சினிமாவில் ஹாலிவுட் படத்தை பார்த்து காப்பி அடித்து பண்ணலாம். அதை இவங்க கற்றுவாங்க. கமல் நடிப்புக்கு அவர் ஏன் வந்து ஆஸ்கர் கொடுக்கல? அவர் அடித்ததே ஆஸ்கர் படத்தில் இருந்த கதை தான்டா, உதவிங்களா லோக்கலில் உட்காந்து ஏன்டா அப்படி புலம்புறீங்கன்னு வாங்க. அதே மாதிரி அரசியலையும் ஆட்டையை போட்டு வந்தது தான் ஃப்ரான்ஸில். மேக்ரான்ட்ட வந்து அது ஃப்ரான்ஸு மேக்ரான் ஆட்டையை போட்டதுன்னா நேருட்ட. உலகத்திலே முதல் முறையாக மைய கட்சி ஆரம்பித்தது, மைய கொள்கையில் ஆரம்பித்தது நேரு தான். இடதுசாரி கொள்கையில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்குவோம், வலதுசாரியில் இருக்கிற நல்லதை எடுத்துகிட்டு ஒரு அரசாங்க கொள்கைங்கிறதெல்லாம் அப்படி தான் பண்ணார். அது வந்து அவன் வந்து புதுசாக வடை சுடுற மாதிரி அடிச்சு கடைசியில் இங்கிட்டு தான் இருந்திருக்கு. அடுத்து அதை கொண்டு போய் இங்கே வந்து இவர் ஒன்று மையம் இடதுசாரி இல்லையா ஒரு வலதுசாரி இந்த மாதிரி குழப்பி தான் கடைசியில் கவுன்சிலராக கூட ஆகாமல் தான தர்மத்தில் கிடைச்ச எம்பி சீட்டை வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. நம்பி போன யாருக்கும் ஒரு எம்எல்ஏ சீட்டும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதான் சுயநலவாய் தான் வாழணும், நம்மளே எம்பியும் அவனும் எம்பியா அப்படின்றது தான் மக்கள். நம்மளே எம்எல்ஏல ஜெயிக்கல, எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கல, இவங்களுக்கு சீட் வாங்கி ஜெயிச்சிட்டாங்கன்னா நமக்கு கேவலமாயிரும்ல. கட்சி அவங்க பின்னாடி 4 பேர் இந்த ஜென்மத்தில் அவர் யாருக்கு சீட் வாங்கி தர மாட்டார். ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த தலைவனே தோக்கும்போது ஏதோ ஒரு கூட்டணி 4 பேர் ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க, எதில் மாணிக்கால, அப்போ இவருக்கு அசிங்கம்ல. தலைவனுக்கே போடல, இவங்களுக்கு போட்டானா அப்போ இவங்க செல்வாக்கான ஆளா? அதனால் கடைசி வரைக்கும் அவர் வாங்கி தர மாட்டார். பார்ப்போம் சார். ஒரு மாதிரி அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி தான் ஓடும் போல இருக்குது. பார்ப்போம். நேரத்துக்கு பொறுத்தளவுக்கு நன்றி சார்.